வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 11th எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாம்பு கரடியை பார்த்து கத்துது, கரடியும் பாம்பை பார்த்து கத்துது, பாம்பு கரடி கிட்ட வருது. இதுங்க தான் அந்த மான்ஸ்டருங்களா? அந்த மெர்ச்சன்ட் சொன்னது சரிதான் போல இதுன்னு ஃபேங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சவுண்டு கேக்குதுன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா மெர்ச்சன்ட் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஃபேங்கை பார்த்துட்டு அவன் கை காட்டுறான். ஃபேங் ஐயோன்னு சொல்லிட்டு தலையிலே கை வச்சுக்கிறான். அந்த கரடி மான்ஸ்டர் கத்திட்டு கீழே குத்துது. பார்த்தா கல்லா வருது. பாம்பு அதோடைய வாழை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் உடைச்சிடுது. கரடி பயந்துகிட்டே ஃபேங் பக்கமா ஓடுது. இங்க வராதுன்னு ஃபேங் சொல்றான். அந்த பாம்பு கரடிய வாழாலே அடிச்சிடுது. ஃபேங் பயந்துகிட்டு போய் மறைஞ்சுக்கிறான். திரும்பி பார்க்கறான். அந்த பாம்பு அங்கிருந்து போயிடுது. ஹீரோ பிளாக் பிளட் ஸ்னேக்கை கண்டுபிடிச்சாச்சு, வா சீக்கிரம் போலாம், எவன் எத்த ட்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மெச்சன் சொல்லிட்டு கிளம்புறான். நானும் வரேன்னு ஃபேங் பின்னாடியே போறான். சீனை கட் பண்ணான். ஸ்னேக் மான்ஸ்டர் அந்த குகை உள்ளார போது அதை பார்த்துட்டு எவன் எத்த ஸ்பிரிட் ட்ரெஷர் அந்த குகைக்குள்ளார தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு மெர்ச்சன்ட் சொல்றான். எப்படியாவது அந்த பாம்பை குகையை விட்டு வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேங் யோசிக்கிறான். அந்த பக்கமா ஒரு நரி வருது. யாரோ கல்லால் அடிக்கிறாங்க. ஃபேங்கை துரத்திக்கிட்டே வருது. அதோடைய பவர் அனுப்புது, சீக்கிரம் மேலே வந்துடுன்னு மெர்ச்சன்ட் சொல்றான். ஃபேங் எகிரி அதுல இருந்து தப்பிச்சிடுறான். அது போய் அந்த பாறையிலேயே பட்டுடுது. ஃபேங் எகிரி மேலே போயிடுறான். அந்த நரி நின்று ஃபேங்கை பார்க்குது. ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குது. பார்த்தா கருப்பு கல்லில் புகையா வருது. பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுது. பார்த்தா பாம்பு வெளியே வந்துடுது. அதை துரத்திக்கிட்டே பாம்பு வெளியே போயிடுது. ஃபேங் எகிரி குதிச்சிடுறான். மெர்ச்சன்ட் பொறுமையாக இறங்கி வரான். ரெண்டு பேரும் அப்புறம் நடந்து ஒன்னா குகைக்குள்ளார போறானுங்க. சீக்கிரமா வா, நம்ம அந்த ஒயிட் ஜெட்டு பூக்கிட்ட வந்துட்டோன்னு மெர்ச்சன்ட் சொல்றான். இது என்ன பாய்சனான்னு சொல்லிட்டு ஃபேங் கேர் ஆகி கீழே விழுந்துடுறான். அவனோட கையை ஒன்னா ஆக்கி கோல்டன் ஸ்பிரிட் பவரை வெளியே கொண்டு வரான். மெர்ச்சன்ட் அதை எடுத்துட்டு நல்ல வேலை நான் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து ஏதோ பவர் போகுது. என்னது இதுன்னு ஃபேங் கேட்குறான். இதை பாய்சனை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் வா, அந்த பாம்பு ரொம்ப நேரத்துக்கு வெளியில இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வரான். ஃபேங் அந்த பூவை பார்க்குறான். இப்போ எப்படி அதை எடுக்க போகிறேன்னு மெர்ச்சன்ட் கேட்குறான். ஃபேங் அங்கே இருந்த கல்லில் எகிரி நடுவில் இருந்த கல்லில் போய் பிடிச்சிக்கிறான். ஒரு கையால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனால் எடுக்க முடியல. பார்த்து பத்திரமா இருன்னு மெர்ச்சன்ட் அங்கேருந்து கத்துறான். இன்னொரு கையும் விட்டுட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு காலால் உதைச்சி ஒரு ரொட்டேட்டு போட்டுட்டு அந்த சைடு வந்து நின்னுறான். அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பொட்டியை வர வைக்கிறான். அதில் அந்த பூவை போட்டு மூடிட்டு மறைய வச்சிடறான். வா, இங்க இருந்து சீக்கிரம் வெளியில போய் ஆகணும்னு சொல்லிட்டு நடந்து வரானுங்க. பார்த்தா பிளாக் பிளட் ஸ்னேக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். எதனாலன்னு ஃபேங் கேட்குறான். என்னுடைய பவுடர் அந்த விஷ வாய்க்குள்ள மட்டும்தான் அடக்கும், ஆனால் வெள்ளை ஜெட்டு பூக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் விஷத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த வெள்ளை ஜெட் பூ எடுத்து மருந்து கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனால் அதுக்குள்ளார கருப்பு பாம்பு வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மேலே கருப்பு கலரில் ஏதோ துணியை போத்திட்டான். நீங்கள் மறைஞ்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஃபேங்கும் மறைஞ்சு போயிடுறான். அவன் வெளியில வரவும் அந்த பாம்பு கரெக்டாக வருது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறான். அந்த பாம்பு அவனை பார்த்து கத்திட்டு அவன் பக்கமாக போகுது. போய் அடிக்குது. ஒரே புகை மூட்டமாக ஆயிடுது. பார்த்தா ஃபேங் அவனை தூக்கிக்கிட்டு வந்துடுறான். பாம்பு மேலேயே மெட்டியனை தூக்கிக்கிட்டு ஓடுறான் ஃபேங். என்னால் பெரிய தொழிலதிபராக ஆக முடியாது, சரிதானு மெட்டியன் சொல்கிறான். நகராத, உனக்கு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு ஃபேங் சொல்கிறான். உங்களுக்கு நல்ல மனசுன்னு மெட்டியன் சொல்கிறான். அங்கே பாறையில் எகிரி குதிச்சு போகிறான். பார்த்தா பாம்பு பின்னாடியே வருது. விஷத்தை துப்புது. அதிலிருந்து தப்பிச்சு எகிரி போகிறான் ஃபேங். ஹீரோ, உங்களால் தப்பிக்க முடிஞ்சா இந்த பொட்டியை பத்திரமா வச்சுங்கன்னு சொல்லிட்டு மெட்டியன் இறந்து போயிடுறான். பாம்பு பின்னாடியே வருது. ஃபேங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பொட்டியை அந்த பைக்குள்ளார போக வச்சிடறான். அவனை தூக்கி கடாசிடுறான். அதை பார்த்துட்டு பாம்பு ஃபேங் கிட்ட வருது. ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை வெளிக்கொண்டு வரான். எகிரி அவனுடைய பஞ்ச் பவரை யூஸ் பண்ணி அந்த பாம்பு மண்டியில 3 தடவை டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறான். அந்த பாம்பு வாளால சுயிட்டி அவனை அடிக்குது. நம்மளால பறந்து போறோம். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you guys.